ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மேட்டூர்லேருந்து கரெக்டாக 88 கிலோமீட்டர் தூரம் போக போகிறோங்க. எப்படி பார்த்தாலும் 2லேருந்து 2.5 மணி நேரம் கண்டிப்பாக ட்ராவல் ஆயிரும். ஆக்சுவலாக எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான இடத்துக்கு தான் போகிறோம். இந்த இடம் வந்து எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசை, இவங்க கூட சேர்ந்து ஒரு நாள் கண்டிப்பாக ஸ்டே பண்ணணும் அப்படின்னு. அது வந்து இன்றைக்கி நிறைவேறிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறதும் அதை நினச்சாலும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. காய்ஸ், இந்த ஜேர்னியில் வந்து கொஞ்சோண்டு சிரிப்பையும் நிறைய கஷ்டங்களையும் பார்க்க போகிறோம். வீடியோவில் சொல்லும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. அங்கே போகும்போது உங்களுக்கு நான் கண்டிப்பாக லைவாக காட்டுறேன். ஸோ அதோட கஷ்டங்கள் எப்படி இருக்குது, அவங்க வந்து வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, அவங்க எப்படிலாம் ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ அவங்க ஒவ்வொரு நாளும் எப்படி கழிக்கிறாங்கன்ற எல்லா விஷயத்தையுமே நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நாம் வந்து ஒரு 2.25 மணி நேரம் ட்ராவல் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம். இப்போ தான் நம்ம உள்ளார போக போகிறோம். வந்ததுமே பார்த்தோம்னா எல்லாருமே சமைச்சிட்ருக்காங்க. அப்படி என்ன தான் சமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். மா, எங்கே இருக்கீங்க? ஜூலியம்மா வந்து சமைக்கிறாங்க, என்னன்னு பார்த்துருவோமா? ஜூலியம்மாவே சமைக்கிறாங்களாம்மா. என்ன சாப்பாடுமா? நல்ல சாப்பாடு, ஒயிட் ரைஸ், வேறு லெவலு. அவருதா? குழம்பு என்ன குழம்புமா? தக்காளி பஜ்ஜா? இல்லை, தக்காளி பஜ்ஜி தான். ஓ, ஈஸியாக செய்கிறது அது ஒன்று தான். வேறு லெவலு. நெக்ஸ்ட்டு ரவுண்டுக்கு போவோம். அந்தம்மா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டாங்க. அடுத்து தெரியுது சாப்பாடு செய்கிறாங்க. அதுவும் அதே தாண்டா. உருளைக்கிழங்கு ஆனில் தான்மா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பழைய சாப்பாடு அப்படியே ரெடி பண்ணி வச்சுட்டு சைடிஷ் வந்து உருளைக்கிழங்கு. நீங்கள் என்ன செய்கிறீங்க? தக்காளி பஜ்ஜா? 5 மணிக்காவா? 5 மணிக்கு எத்தனை மணிக்கு காட்டுக்கு போவாங்க? அது நம்மளா பார்த்து போகிறது தான். எத்தனை மணிக்கு நல்லா கணக்கு கிடையாது. அதான் டன்னு எத்தனை இருக்குன்னா முடிஞ்ச வேலை. இந்த ஒரு பேர் இப்போ தான் இது பண்ணிட்டு இருக்கிறாரு, குழம்புக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. குடிச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் தலைவர் ரெடி பண்ணிட்டுருக்காரு. சிக்கன்ரா. நாங்கள் தூங்குறதுக்கான இடம் எங்கன்னு தானே பார்க்குறீங்க. ஒரு பெட்ரூம் கூட்டிகிட்டு போகிறேன். இங்கே தான் எல்லாருமே படுத்து தூங்குவாங்க. காய்ஸ், காலை வணக்கம். காலையில் எழுந்திரிச்சதும் எல்லாருமே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்கன்னு பார்த்தா 7 மணிக்கெல்லாம் வேலை கிளம்பி போயிட்டாங்க. ஒரு பக்கம் வந்து அவங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சமையலும் வேகமாக ரெடி ஆகிட்டுருக்கு. காய்ஸ், இப்போ செய்கிற சாப்பாடு பார்த்தீங்கன்னா இது மதியானத்துக்கு தாங்க. காலையில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா பழைய சோறு பச்சை மிளகாய் தான். இந்த பழைய சோறு பச்சை மிளகாயும் சாப்பிட்டு இவங்க கூட சேர்ந்து நாம்ளும் ஜாலியாக ஒர்க் பண்ண போகிறோம். ஜூலியம்மா அதில் 10 கட்டை கட்டிவிட்டேன். 10 கட்டை கட்டி. ஒரு கட்டவே கட்ட முடியும்.
நமக்கெல்லாம் வராதுப்பா. என்ன ஒரு வேகம். முப்பத்தி 3 வருஷமாக கரும்பு விட்டுறது தானாங்கய்யா. தூக்கம்லாம் அரைக்கோழியா? அரைக்கோழின்னு என்ன கணக்குங்க? 100 ரூபா வருது ஒரு ஆளுக்கு. ஆமாம், ஒரு 50 ரூபா தான் கொடுப்பாங்க. ஓ 1000 ரூபா வருதுன்னா 500 ரூபா பிடிச்சிக்குவாங்க. இன்னும் தூக்குறதுக்கு 500 பிடிச்சிக்குவாங்களா? பாதி வயசு. என்னங்க சொல்கிறீங்க? காலையில் கஷ்டப்பட்டுட்டு தூக்கலாம் 500 பிடிச்சிக்குவாங்க. முடியல வேணாம். சொல்லுங்க, உங்களுக்கு நான் தான் தூக்குறேன். சொல்லுங்க, போக முடியாது. 2 கத்தையாவது தூக்கிட்டு வந்தார சொல்லுங்க. கத்தெல்லாம் என்ன மாட்டாங்க தானே? கத்தெல்லாம் என்ன மாட்டாங்க தானே? எப்போ கத்தை எண்ணுவாங்களா என்ன மாட்டாங்களா? எல்லாம் எண்ணிட்டாங்க. ஆ 10 பேர் இருக்கிறான். நம்ம அதெல்லாம் இப்போ கரும்பு வெட்ட தெரியாது. ஆ அப்புறம் அப்படியே வேலையை வெட்டி பழகிட்டீங்க. இப்போ வேறு வேலை எதுவும் செய்ய முடியல இந்த வேலைக்கு. ஓ, இந்த வேலையை விட்டு வேறு எந்த வேலையும் செய்ய முடியல. வேறு லெவலுங்க. இந்த டைமில் தன்மானம் உள்ள இணைஞ்சு என்னாலும் தாளாது அந்த சாங் போடணுன்னு ஆசை. காப்பிரைட் இஷ்யூனால கண்டிப்பாக போட முடியாது. இவங்க இங்கே கஷ்டப்படுறதுக்கு மெயினான ஒரு 3 விஷயம் இருக்குங்க. ஒன்று இங்கே இருக்க ஒர்க் பண்ணுற யாருக்குமே சொந்த வீடு கிடையாது. 2வது விஷயம்னு பார்த்தீங்கன்னா கடன் நிறையா வாங்கியிருக்காங்க. 3வது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நைட்டு 7 மணி வரை ஒர்க் பண்ணுறதுனால உடம்பு எல்லாமே ரொம்ப டயர்டாக இருக்கும். இவங்க 7 மணிக்கு மேலே ஒரு கடையை தேடி தான் போவாங்க. அது எந்த கடைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே தெரியும். ஸோ இதுதான் இவங்க வாழ்க்கை முறையை முன்னேற்றதுக்கு ஒரு மெயின் காரணமாக நான் நினைக்கிறேன். இந்த 3 பிரச்சனை இவங்களுக்கு இல்லைன்னா கண்டிப்பாக இந்தளவு இவங்க கஷ்டப்பட மாட்டாங்க. பாருங்கள், இந்த குட்டி பையன் எவ்வளோ வேகமாக எவ்வளோ அழகாக கரும்பு வெட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே வெறியில் நானும் கண்டிப்பாக வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் களத்தில் இறங்கிட்டேன். எத்தனை காடு வெட்டணுமாண்ணா? ஆ, இதெல்லாம் பத்தாது. யானைக்கு எப்படி பத்தும்? ஆனா நாம்ளும் ஆர்வ கலரில் ரொம்ப வேகமாக நிறையா கரும்பு வெட்டி தள்ளியாச்சுங்க. அதுக்கப்புறமேட்டு தான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தால் கை எல்லாமே ஒவ்வொரு பக்கமாக எரியுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கரும்பில் இருக்கிற சொனப்பு ஏறிடுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது இல்லாமல் கை எல்லாமே ஃபுல்லாகவே கிழிச்சிருச்சுங்க. சாமி, எப்படி தான் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுறாங்களோ எனக்கு தெரில. ஜஸ்ட்டு நான் 1 மணி நேரம் பண்ணதுக்கே அவ்வளோ நேரம் எரியுது. இன்றைக்கி தான் ஆக்சுவலாக வேர்வே சொல்கிறத நான் பார்க்குறேன் ரொம்ப நாள் கழிச்சு. என்னாச்சுன்னு தெரில, நம்ம வேலை செய்ய ஆரம்பித்து இந்த காடே சின்னூண்டு மாதிரி தான் தெரியுது. இன்னும் இந்த காடில் இன்னும் எத்தனையோ காடு வேணாலும் வெட்டலாம், அந்தளவு நம்மகிட்ட பவர் இருக்குது. ஏன்னா வேலையை கற்றுக்கிட்டாச்சு. இதுக்கு மேலே அசால்ட்டாக வெட்டி தள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகே கைஸ், மணி பார்த்திங்கன்னா 11:30 ஆகுது. இன்னும் நம்ம காலையில் பழைய சோறும் பச்சை மாங்காய் மட்டும் தான் சாப்பிட்டு வந்தோம். இன்னும் கொஞ்சம் பசி எடுக்கல. தண்ணியை குடிச்சு எப்படியோ 1 மணி வரையும் ஓட்டிட்டோம்னா அதுக்கு மேலே ஸ்பெஷலான சாப்பாடு ஒன்று இருக்குது. காய்ஸ், நாம் பண்ணுற விஷயங்கள்லாம் இந்த குழந்தைங்க பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.